வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th டேர்ம் 3ல் பால்ட்டியில் இருக்க 2 லெசனும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா. நம்ம ஏற்கனவே 6th டேர்ம் 1 ஒரே வீடியோவிலையும் 6th டேர்ம் 2 பால்ட்டி ஒரே வீடியோவிலையும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 6th டேர்ம் 3ல் மக்களாட்சிங்கிற லெசனும் இதுக்கு அடுத்து இருக்கிற உள்ளாட்சி லெசனும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரி நம்ம பார்க்க போகிறதில்லப்பா. எக்ஸாமுக்கு நம்ம என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தான் அந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, மக்களாட்சியின் பிறப்பிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிரேக்கம்பா. டெமோக்ரஸி அப்படிங்கிற ஆங்கில சொல் டீமோஸ் மற்றும் கிராட்டியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. டிமோஸ் அப்படின்னா அது மக்கள் அப்படின்னும், கிராட்டியா அப்படின்னா அதிகாரம், அதாவது மக்கள் அதிகாரம் அப்படிங்கிறத பிரித்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் மக்களாட்சி அப்படிங்கிறத குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸுப்பா. ஒரு வருஷம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நேரடி மக்களாட்சி முறை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே மக்களே சட்டத்தை உருவாக்குவாங்கங்கிறாங்க. அது எப்படின்னா அனைத்து சட்ட திருத்தங்களை மக்கள் தான் அங்கீகரிப்பாங்களாம். ஏன்னா நம்ம நாட்டில் என்ன செய்கிறாங்க, நம்ம சட்டமன்றம் வழியாக அதை சட்ட திருத்தங்கள் இயற்றுறாங்கல்ல. ஆனால் நேரடி மக்களாட்சியில் மக்களே நேரடியாக பங்கு பெறுவாங்க அப்படிங்கிறாங்க. அதில் பெரும்பான்மையான மக்கள் எதுக்கு ஓகே சொல்கிறாங்களோ அது சட்டமாயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த முறை எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நேரடி மக்களாட்சி முறை சுவிட்சர்லாந்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த மக்களாட்சி முறை பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேரடி மக்களாட்சி முறை எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சட்டம் மற்றும் விதிகள் யார் வாக்குகள் யார் போடுவான்னா மக்கள் தான் போடுவாங்க. பிரதிநிதித்துவ மக்களாட்சி நம்ம எங்கே இருக்குன்னா இந்தியா, இலங்கை, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்குது. இங்கே சட்டம் மற்றும் விதிகள் யார் நிறைவேற்றுவானா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க இல்லைங்களா, எம்எல்ஏ, எம்பி, அவங்க தான் அந்த இதுக்கு அந்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது அப்படிங்கிறாங்க. அப்போ உலக மக்களாட்சி தினம் எப்போனா செப்டம்பர் 15. யார் அறிவிச்சாங்கன்னா ஐநா சபை. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா, இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் உலகில எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்கள்லேயே மிக நீளமானது அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் எழுதுனாங்கன்னா நம்மளோட அம்பேத்கர் அவர்கள், அவங்க தலைமையிலான சட்ட வரைவு குழு தான் இதை இயற்றுனாங்கிறாங்க. நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்க, உலகெங்கும் மக்களாட்சி அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது கீழே என்ன வருதுன்னு பாருங்க. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான். அவங்க எப்போ ஓட்டுரிமை கொடுத்தாங்கன்னு பாருங்க, 1893 அதாவது 1800 அவங்க பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டாங்க. ஐக்கிய பேரரசில் 1918ஆம் ஆண்டும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920ஆம் ஆண்டும் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நியூசிலாந்தில் எப்போ கொடுத்துருக்காங்க, 1893, அமெரிக்காவில் 1918, நம்ம இந்தியாவில் 1920 கொடுத்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம இந்தியாவில் எந்த விதமான ஓட்டுரிமை இருக்குது அப்படின்னா 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருக்கும் ஓட்டுரிமை இருக்குது. இதை உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறதா சொல்கிறாங்க. இதன் காரணமாக உலக அளவிலே இப்பட்டியலில் இந்தியாவுக்கு தான் முதலிடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிற பெரிய நாட்டில் மக்களாட்சியை 79% பேர் அங்கீகரிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா. அதனால அது உலக அளவில் இந்தியா தான் முதலிடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், உலகிலே பழமையான மக்களாட்சி நாடுகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. கிரேக்கம் கிமு 5ஆம் நூற்றாண்டிலே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அமைவிடம் என்னன்னா கிரீஸ். ரோமானிய பேரரசு எங்கே இருக்குன்னு பாருங்க. இதை நீங்கள் மக்களாட்சி நாடு அமைவிடம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. காலம் நீங்கள் ஜஸ்ட் என்ன அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரோம் பேரரசு ரோம். சான் மரினோஸ் அப்படிங்கிறது இத்தாலியில் இருக்குது. ஐஸ்லாந்து அப்படிங்கிறது திங் வேலீர்.
மனிதத்தீவு அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கிலாந்திற்கும் அயர்லாந்திற்கும் இடையே இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கிலாந்து வந்து இங்கிலாந்தில் தான் இருக்குது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரெண்டுமே ஒரே இடத்த தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த லெசன் பார்ப்போம் வாங்க. உள்ளாட்சி அமைப்பும் ஊரக நகர்ப்புறமும் அப்படிங்கிற லெசன் பாருங்க. இதில் வந்து 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10 லட்சத்துக்கு அதிகமாக மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அந்த ஏரியா என்ன பேருனா மாநகராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான். எப்போ உருவாக்குனாங்கன்னா 1688. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா வாலாஜாபேட்டை நகராட்சி தான் உருவாக்குனாங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புன்னு கேட்டாங்கன்னா சென்னை, நகராட்சின்னு கேட்டாங்கன்னா வாலாஜாபேட்டை. நகரத்தில் இருக்கவங்களாம் வாலாட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில் இருக்கவங்க உயர்ந்தவங்களா இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் பேரூராட்சி அப்படிங்கிறாங்க. அந்த நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஊர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பேரூராட்சி. அங்கே எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்கன்னா 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அதை பேரூராட்சின்னு சொல்லுவாங்கங்கிறாங்க. இந்தியாவிலே முதல்ல பேரூராட்சி அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பு யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. மாநகராட்சிக்கு வந்து யார் வந்து அதிகாரியாக இருப்பாங்க அப்படின்னா நம்ம இந்திய ஆட்சி பணியிலேருந்து செலக்ட் ஆகுறாங்க இல்லைங்களா, யூபிஎஸ்சி எழுதி, அவங்க தான் வந்து மாநகராட்சிக்கு வந்து தலைவராக இருப்பாங்கங்கிறாங்க. அதிகாரியாக இருப்பாங்க. அதிகாரி வேற, தலைவர் பேரப்பா, அதிகாரியாக இருப்பாங்கங்கிறாங்க. நகராட்சி ஆணையராக நியமிக்கப்படுறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரூராட்சி நிர்வாக அலுவலர் வந்து செயல் அலுவலராக இருப்பாங்கங்கிறாங்க. நகராட்சி ஆணையர் யாருன்னா இந்த குரூப் 2 எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுறாங்களப்பா அவங்க இருப்பாங்க. பேரூராட்சிக்கு வந்து யார் இருப்பாங்கன்னா செயல் அலுவலர் ஈஓ இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு தான் கிராம ஊராட்சி அப்படிங்கிறாங்க. கிராம ஊராட்சி வந்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ மக்களுக்கும் அரசுக்கும் இடையில இணைப்பு பாலமாக செயல்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி. அந்த கிராம ஊராட்சி வந்து அந்த கிராமத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பல வார்டுகளாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கான பிரதிநிதிகள் வந்து யாரால் தேர்ந்தெடுப்பாங்கன்னா மக்களால் தான் தேர்ந்தெடுப்பாங்கங்கிறாங்க. அதில் கிராம ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் பாருங்கள், ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி நேர உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள், இவங்க எல்லாமே கிராம ஊராட்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்கங்கிறாங்க. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலராக யார் இருப்பாங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் வந்து ஒவ்வொன்றும் 4 ஊராட்சி ஒன்றியங்களை மட்டும் கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. பல கிராமங்கள் பல ஊராட்சிகள் சேர்ந்ததானப்பா ஊராட்சி ஒன்றியம். ஆனால் நீலகிரியும் பெரம்பலூர்லையும் மட்டும் 4 ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நீளமான பெரம்பு 4 தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மாவட்ட ஊராட்சி. இந்த மாவட்ட ஊராட்சியில் வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்கன்னா 50,000 மக்கள் தொகை அப்படிங்கிற அடிப்படையில் மாவட்டம் வந்து பல பகுதியாக வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதான் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து ஒரு மாவட்ட ஊராட்சி வந்து அமைச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அதில் மக்கள் தொகை அளவு பாருங்கள் 50,000. இது எல்லாமே நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்கப்பா. மாநகராட்சிக்கு மக்கள் எவ்வளவு, பேரூராட்சிக்கு எவ்வளவு, நகராட்சிக்கு எவ்வளவு, மாவட்ட ஊராட்சிக்கு எவ்வளவுன்னு நீங்கள் இதை கவனமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மாநகராட்சி தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மேயர். நகராட்சிக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்கல்ல, அவங்க சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கிராம ஊராட்சியின் பணிகள் பாருங்கள். இது வந்து பணிகளை வந்து வித்தியாசப்படுத்தி பிரித்து கேட்டுருவாங்கப்பா. கிராம ஊராட்சியின் பணிகள் எது, நகராட்சியின் பணிகள் எது, ஊராட்சியின் பணிகள் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால இந்த பணிகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் அவசிய பணிகள் அப்படின்னா குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு அமைத்தல், தெருக்களை தூய்மைப்படுத்துதல், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல்,
ஊர் சாலைகள் அமைத்தல், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். அதாவது நீங்கள் அவசிய பணிகள் அப்படின்னா நம்ம அன்றாட தேவைக்கு என்னென்ன வேணுமோ அதுதான் அவசிய பணிகள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. விருப்ப பணிகள் அப்படின்னா நம்ம டைம் பாஸ்க்காக வச்சுருப்போம்ல, அதுதான் விருப்ப பணிகள்னு பிரித்து பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இது கன்ஃபியூஸ் ஆயிரும். பூங்கா அமைத்தல், நூலகம், விளையாட்டு மைதானம், இதெல்லாம் பூங்காவுக்கு நம்ம ஒரு டைம் பாஸ்க்காக போவோம் இல்லைங்களா, நூலகம் வந்து நம்ம புக்கு படிக்கிறதுக்காக டைம் பாஸ்க்காக போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம டைம் பாஸ்க்காக இருக்கிறதுலாம் விருப்ப பணிகள். அன்றாட பணிகள் அப்படின்னா அவசிய பணிகள் அப்படின்னா நமக்கு என்னென்ன அவசியமாக தேவையோ அதுதான் நமக்கு அவசிய பணிகள் அப்படின்னு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி மாநகராட்சி பணிகளுக்கும் நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்கப்பா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா, பிரித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒவ்வொரு ஊராட்சியில வந்து கிராம சபை வந்து அமைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த கிராம சபை வந்து ஒரு நிரந்தர அமைப்பு. இந்த கிராம சபை கூட்டம் வந்து சிறிய கிராமங்களில் நடைபெறும். மக்களாட்சியோட ஆணி வேறே என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராம சபை தான் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நிரந்தரமான அவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் யார் கலந்துக்கிடுவாங்கன்னு பாருங்கள். 18 வயசு நிறைவடைந்த அந்த ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் உள்ளவங்க வந்து எல்லாமே கலந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இக்கூட்டம் வந்து ஆண்டுக்கு வந்து இப்போ வந்து 6 முறை கூடுதுப்பா. இது பழைய புக் எடிஷனுங்கிறதுனால 4 முறைன்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து இது 6 முறை வந்து கூடுது. இதுக்கு யார் யார் வருவாங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பகுதி வார்டு உறுப்பினர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்பப்போ நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். ஜான்வரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, இது போல் தண்ணீர் தினம்னு வரும்லப்பா, மார்ச் 22, அது ஒன்றும் நவம்பர் 26, நவம்பர் 1 அன்னைக்கும் வந்து இது நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாள் போக மிச்சம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அவசர காலங்களையும் இந்த கிராம சபை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரங்களை பரவலாக்குறோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட அமைப்பு எதுனா பஞ்சாயத்து ராஜ் தான். இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பாருங்கள். 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமைப்புக்கு பேர் வச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான். தேசிய ஊராட்சி தினம் எப்பன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 24. இந்த பஞ்சாயத்து ராஜோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பாருங்க. கிராம சபை அமைத்தல், 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு, இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை அப்படின்னு இன்னும் அந்த கிராமம் சார்ந்த வேலையெல்லாம் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த உள்ளாட்சியில் பெண்களின் பங்கு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பாருங்க, இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு தான் கொடுத்துருக்காங்க. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வந்து பெண்கள் வந்து 38% இடங்களில் வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அதனால அது வந்து ரொம்ப நமக்கு சிறப்பான விஷயம் தானே. இப்போ பெண்கள் வந்து நமக்கு 33% தான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம். அதில் அவங்க 38% இடங்கள் வெற்றி பெற்றாங்கன்னா ஒரு சிறப்பான விஷயம் தானே. நெக்ஸ்ட்டு 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு வந்து பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடை வழங்க வந்து சட்ட திருத்தம் வந்து செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்பன்னு பாருங்க, 2016 எத்தனை சதவீதம்னா 50%. உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்கும்னு பாருங்க. அவங்களோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த எலெக்ஷன் வந்து நடக்குங்கிறாங்க. இதை வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கான தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க கோயம்பேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் முடியுதுப்பா. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம வரிக்கு வரி கொடுக்கல. நமக்கு இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ண இடத்த ஹைலைட் பண்ணி நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் நோட்ஸ் கையில் எழுதுவேன்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ண இடத்த நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ப்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுத ஆசைப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.